அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 2 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சிவிக்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்ம் உள்ள எல்லா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. பார்க்காதவங்க தயவுசெய்து அதை போய் பாருங்கள். இதில் எழுதியிருக்க நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். புக்கில் அப்படியே அந்த தேரி கண்டென்ட்லாம் தேவையில்லை. கீவேர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன நம்ம படிக்கணும் அது மட்டும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ யூனிட் 2 பாருங்கள், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இது என்ன கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னோடனே நமக்கு முதல் ஞாபகம் வருது ஜனவரி 26, 1950. ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடம் படிக்கல அப்படின்னா. அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ற நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பாடம் படிக்கிறனால நமக்கு என்னெல்லாம் தெரியும், கடைசியில் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், அபவுட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹவ் அவர் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபார்ம்டு, நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், என்னன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்க என்ன சிறப்பு அம்சங்கள்னு தெரிஞ்சுக்கலாம். டு லேர்ன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன், என்னெல்லாம் ரைட்ஸ் நமக்கு இருக்கு, என்னெல்லாம் டியூட்டிஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. லெசன் ஓவரி பாத்வே, இது எதை நோக்கி போகும் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், கைட்லைன்ஸ் டு கவர்ன் த கண்ட்ரி, என்ஷூர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன், ஷோஸ் ஹவு த கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட் சிட்டிசன். இதெல்லாம் நோக்கி தான் இந்த பாடம் இதான் இந்த பாடத்தோட லெசனோட ஓவர் வியூ. ஓகே. அடுத்த இன் ரிபப்ளிக் டே கான்ஸ்டியூஷன் இன்ட்ரோடக்ஷன். நமக்கு தெரியும் ரிபப்ளிக் டே ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த கான்ஸ்டியூஷன் தான் மெயின் காரணம். அன்னைக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்டு அண்ட் என்ஃபோர்ஸ்ட் ஆன் January 26, 1950. ஓகேவா? ஹென்ஸ் த ரிபப்ளிக் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் January 26 எவ்ரி இயர். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம் ரிபப்ளிக் டே. ஓகேவா? இதோட ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் என்னன்னா, ஜனவரி 26, ஜனவரி 1 கொண்டாடி இருக்கலாம், வருஷத்துல முதல் நாள் தானே, ஜனவரி 1 கொண்டாடிக்கலாம். ஏன் ஜனவரி 26 கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு. என்னன்னா, 1929 லாகூர் காங்கிரஸ் செக்ஷன் declared 26 January as Purna Swaraj Day, Day of Complete Self-Governance. 1929 லாகூர்ல ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்குது. அங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, ஜனவரி 26 பூர்ண சுவராஜ் டே. நான் அன்னைக்கு முழுசா சுதந்திரம் கொடுக்கல, பட் ஆனா என்னது, அன்னைக்கு நம்ம விடுதலை அடைஞ்சதான் நம்மளே சொல்லலாம். கண்டிப்பா டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ், நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டு தான் அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். இவங்க என்னடா நமக்கு சுதந்திரம் கொடுக்குறது, நாங்க கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுல அன்னைக்கு எடுக்கப்பட்டது. ஸோ அதுதான் 26 ஜனவரி 1930 ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே. அந்த அன்னைக்கு கொண்டாட டேட்னா 1930 ஜனவரி 26 ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே. நாங்க சுதந்திரம் கொடுத்துறோம், கிடைச்சிருச்சுடா எங்களுக்கு, நீ யாரா எங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல செஞ்சது. ஸோ அதனுடைய விளைவாக தான் ஜனவரி 26, 1950 கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ். அது ரிபப்ளிக் டேவா இப்போ கொண்டாடப்படுது. ஓகேவா? அடுத்த மீனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? The Constitution is an authentic document containing basic ideas, principles, laws of a country. It defines the rights and duties of citizens. எல்லா இதையுமே இதுதான் விளக்குது. பட் ஆனால் பேசிக் ஐடியா, பிரின்சிபிள், கொள்கைகள், லாஸ், நாட்டோட சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு டாக்குமெண்ட். அதோடு சேர்த்து நமக்கு என்ன இது போதிக்குது அப்படின்னா, நம்மளுடைய ரைட்ஸ் என்னெல்லாம் நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, என்னெல்லாம் கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஆல் லாஸ் ஆர்ஜினேட் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன். எந்த லாவா இருந்தாலும் அதனுடைய தொடக்கம் கான்ஸ்டியூஷன் தான். எவ்ரி கண்ட்ரி இஸ் கவர்ன்ட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் கான்ஸ்டியூஷன். ஒவ்வொரு நாடும் அவர்களுக்குரிய கான்ஸ்டியூஷனை அவங்க ஃபாலோ பண்றாங்க. கான்ஸ்டியூஷன் டிஃபர் ஆகும். இங்க கொடுத்துருக்காது அங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, சில நேரம் அங்க கொடுத்துருக்கு இங்கே இருக்காது. அந்த மாதிரிலாம் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இயர் ஸ்டார்டட். இது எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பாருங்க, கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1946 என்ன செஞ்சாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இந்த ஃபார்மேஷன் பண்றதுக்கு. ஓகேவா? இது ஒன்றும் டக்குன்னு நேற்று பிளான் பண்ணி இன்னைக்கு செஞ்ச விஷயம் கிடையாது. ஓகேவா? 1946 கான்ஸ்டியூஷன் கொண்டாந்துடணும் அப்படின்னு பிளான் எண்ணம் வந்துருச்சு. இதை ஃப்ரேம் பண்ண ஒர்க்ல இருந்தது மொத்தமா 389 பேர், 389 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இதோட சேர்மன் ஆஃப் த அசம்பிளியா யார் இருந்திருக்காருன்னா ராஜேந்திர பிரசாத். ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் தான் டிராஃப்ட் பண்ணது. டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ல 8. டிராஃப்டிங் கமிட்டி ரொம்ப முக்கியம். ஏகப்பட்ட கமிட்டி இருந்துச்சு, அதுல டிராஃப்டிங் கமிட்டி ரொம்ப முக்கியமானது. அதனால அதை மட்டும் கொடுக்குறாங்க.
நேப்டி கமிட்டியோட சேர்மன் வந்து அம்பேத்கர் தான். ஓகேவா. இதுக்கு அட்வைசரா BN ராவ் அப்படிங்கிறது இருக்காரு. இது சம்பந்தமான ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 9 டிசம்பர் 1946. டிராஃப்ட் எப்போ கம்ப்ளீட் செய்யப்பட்டுச்சுன்னா 26 நவம்பர் 1949. கரெக்டா எப்படி சொல்றது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி, நவம்பர் 26, டிசம்பர் 26, ஜனவரி 26, 2 மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா எடுத்திருக்காங்க. ஸோ டைம் டேக்கன், இதை உருவாக்க இவங்களுக்கு எடுத்துக்கிட்ட நாட்கள் 2 years 11 months 18 days. டேட் என்ஃபோர்ஸ்டு 26 ஜனவரி 1946. இன்னைக்கு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கான செலவு, காஸ்ட் ஆஃப் டிராஃப்டிங் என்னன்னா 64 lakhs. 64 lakhs ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அமனன்ஸ் டில் 30/10/2009 வரைக்கும் 105 அமனன்ட்னா மாற்றி மாற்றி எழுதுறது, திருத்துறது. ஒரு தடவை எழுதிட்டு அது கரெக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை இதுவும் இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அவங்க திருப்பி அதை சட்டத்தை திருத்தி எழுதுறதுக்கான உரிமைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 30/10/2021 வரைக்கும், டில் டேட் வந்து இன்னைக்கு கிடையாது, டில் 30/10/2021 அது வரைக்கும் எத்தனை டைம் இதை அடிச்சு மாத்திருக்காங்கன்னா 105 டைம்ஸ் இட் சேஞ்ச். ஓகேவா. ஓகே. அடுத்த இதுல முக்கியமான சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ் அப்படிலாம் யார் யாருன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. 15 உமன் மெம்பர்ஸ் வேர் பிரசன்ட். மேல நான் சொன்னதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ். இது இல்லாம 15 உமன், இந்த மெம்பர்லாம் இவங்கலாம் முக்கியமான மெம்பர்ஸ், அதோட சேர்த்து 15 லேடிஸும் வந்திருக்காங்க. அதான் இவங்க சொல்றாங்க. ஓகே. சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி டைரக்டா கைக்கு ஒன்னே வந்துருச்சா யோசிச்சு பார்த்துருக்கோம். அப்படியே உட்காந்து அவங்களே கற்பனையில் எழுதிட்டாங்களா? கிடையாது. ஸோ பலவிதமான கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி அதை ஒரு பேஸா வச்சு நம்ம நாட்டுக்கு இது ஒத்து வருமா ஒத்து வரான்னு பார்த்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கான்ஸ்டியூஷன் பண்ணப்பட்டது. ஷெட்யூல்ட் கான்ஸ்டியூஷன் 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரி, 60 countries, more than 60 countries adopted best features from UK, USA, USSR, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து. பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான் ஒரு சிறப்பான அமைப்பெல்லாம் எங்கேருந்து, யூகே அங்கேருந்து, யூஎஸ்ஏலேருந்து, யூஎஸ்எஸ்ஆர் ஃபார்மர், ஓகேவா, ரஷ்யா இல்லையா, ஓகே, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இங்கே தானே எடுக்கப்பட்டிருக்கு. நியர்லி 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் பிஃபோர் த ஃபைனல் டிராஃப்ட். ஃபைனல் டிராஃப்ட் ஆனதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணது 105. ஆனால் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை டைம், கிட்டத்தட்ட 2000 தடவை அடிச்சு மாற்றி ஓகே இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. ஓகேவா. அடுத்த ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் டு கான்ஸ்டியூஷன். இந்த எல்லாத்துக்கும் ஒரு முன்னுரை இருக்கும், முன்னுரை, முகவுரை, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த முகவுரை கான்ஸ்டியூஷன்ல எப்படி நமக்கு இருக்குன்னா, அக்கார்டிங் டு ப்ரியாம்பிள் இந்தியா இஸ் எ சாவரைன், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். 5 வார்த்தையில முடிச்சிட்டான். இந்தியா இஸ் எ சாவரைன், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஓகேவா. இதனுடைய அர்த்தங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கீழே பார்க்க சொல்றோம். ஸோ ப்ரியாம்பிளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இதெல்லாம் இருக்கணும். இதுதான் இந்த ப்ரியாம்பிளோட அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்கள். ஓகேவா. இந்த இடத்துல செக்குலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த செக்குலர் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த செக்குலருங்கிற வேர்டு தான் இந்தியா எவனுக்குமே சொந்தம் கிடையாதுங்கிற வார்த்தையை உறுதிப்படுத்துறது. நீ எவன் ஒருவன் இங்க வாழ்ந்தாலும் அவன் பாதுகாப்பா வாழலாம், உனக்கு தீண்டாமை நடக்காது, உனக்கு சிறுபான்மையுடைய கொடுமை நடக்காது, உனக்கு டிஸ்கிரிமினேஷன் நடக்காது, உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ ஏன் இந்த சாமி கும்பிடுற அந்த சாமி கும்பிடுன்னு கேட்க மாட்டாங்க. நீ இந்த சாமியை கும்பிடு அந்த சாமியை கும்பிடு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீ இந்த மொழியை பேச அந்த மொழியை பேசுன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே உள்ளடக்கியது செக்குலர். இந்த வார்த்தை தான் இந்தியா வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஜெயினிசம், புத்திசம், ஜோராஷ்டிரம் எல்லாத்தையும் வாழ வைக்கிற, உறுதிப்படுத்துற ஒரு வார்த்தை செக்குலர். ஓகேவா. ஸோ இங்கே கொடுக்குறாங்க போகிறோம். சாரவைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அல்டிமேட் பவர் டு த பீப்புள். சாரவைன்ங்கிறது நம்ம தான் ஓட்டு போடுறோம், அதுதான் ஓட்டு போட்டு தலைமையை கொண்டாடுறோம், அதான் சொல்றாங்க. சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது இங்கே எல்லாருமே ஈக்குவல் வெல்த் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உனக்கு 2 தடவை தான் எழுதணும், உனக்கு 5 தடவை தான் எழுதணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்காது. ரிசர்வேஷன் வேற, பட் சோசியலிஸ்ட்ங்கிறது இங்கே எழுதக்கூடாது, நீ எழுதக்கூடாதுன்னு சொல்லல. ஓகேவா. ஸோ செக்குலர் நான் சொன்ன மாதிரி நோ ஸ்டேட் ரிலீஜியன், ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க்ஷிப். டெமோக்ராட்டிக், ரெப்ரஸன்டேட்டிவ் எலெக்டட் பை பீப்புள், நம்ம ரெப்ரஸன்டேட்டிவா நம்மளே தேர்ந்தெடுக்கலாம். ரிபப்ளிக், ஹெட் ஆஃப் ஸ்டேட் இஸ் எலெக்டட். ஓகேவா. ஸோ இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள்.
அடுத்த பார்லிமெண்டரி கவர்மெண்ட். பார்லிமெண்டரி கவர்மெண்ட்னா என்னன்னா, இந்தியா ஃபாலோஸ் பார்லிமெண்டரி சிஸ்டம் அட் சென்ட்ரல் ஸ்டேட். சென்ட்ரல் ஸ்டேட்லையும் பார்லிமெண்டரி தான் நடந்துட்டு இருக்கு. எக்ஸிகூட்டிவ் இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், எக்ஸிகூட்டிவ் அதனுடைய பொறுப்பாளர்லாம் இதுக்கு பொறுப்பானவர்கள். கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்துக்கு பதில் சொல்லணும். மெஜாரிட்டி பார்ட்டி ஃபார்ம்ஸ் கவர்மெண்ட். இங்கே தான் ஸோ யார் மெஜாரிட்டியாக வின் பண்ணாங்களோ அவங்க தான் ரூல் பண்ண முடியும். அடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இந்த ஈக்குவாலிட்டிக்குள்ள இன்பிட்வீன் ஒரு 6 இதெல்லாம் ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் ஃப்ரீடம், இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதெல்லாம் ரிலீஜியன், இதெல்லாம் எஜுகேஷன் ரைட்ஸ், இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பட் தீஸ் ஆர் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன். ஓகேவா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னா என்ன? டைரக்டிவ் பிரின்சிபல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? என்னன்னா, நான் மேண்டரி கைட்லைன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் வைல் மேக்கிங் லாஸ். நீ இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, இவன் அதை கட்டாயமா ஃபாலோ மேண்டரியா இது நீ ஃபாலோ பண்ணணும் கிடையாது. ஆனா சில போதனைகள் கவர்மெண்ட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இப்படி எல்லாம் பண்ணா கரெக்டா இருக்கும். அதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அடுத்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ். ரைட் டு ஓட் அட் ஏஜ் 18. 18 வயசு ஆச்சுன்னா ஓட்டு போடலாம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் கேஸ், ரிலிஜியன், ஜெண்டர், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். இங்க எதுவுமே என்ன சார் ரிகார்ட்ஸ் இது சம்பந்தமா நடக்காது. இந்த ஓட்டை சொல்றேன், யூனிவர்சல். இந்த கம்யூனிட்டிக்காரன் ஓட்டு போடலாம், ரிலிஜியன் ஓட்டு போடலாம் கிடையாது. 18 வயசு ஆச்சுன்னா யாரும் ஓட்டு போடலாம். அடுத்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா? ரெஸ்பெக்ட் நேஷனல் ஃபிளாக் அண்ட் ஆந்தம். ஃபர்ஸ்ட் நம்ம முதல் கடமை நம்ம என்னன்னா, நேஷனல் ஃபிளாகுக்கும் நேஷனல் ஆந்தத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். கொடி ஏற்றும் போதும் தேசிய கீதம் பாடும்போதும் என்ன சொல்ல மரியாதை கொடுக்கணும். அடுத்த ப்ரொடெக்ட் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும். ஃபாலோ கிரேட் லீடர்ஸ். கிரேட் லீடர்ஸ் சொன்ன போதனைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ப்ரொடெக்ட் நேஷன் அண்ட் ரெடி டு சர்வ். நம்ம நாட்டை பாதுகாக்கணும், அதுக்கான டக்குன்னு ஆள் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம முன்னாடி தான் ஆகணும். ட்ரீட் ஆல் ஈக்குவாலிட்டி, நோ டிஸ்கிரிமினேஷன் இருக்கவே கூடாது. ப்ரொடெக்ட் ஹெரிட்டேஜ், பாரம்பரியத்தை காப்பாற்றணும். கன்சர்வ் ஃபாரஸ்ட், ரிவர், லேக்ஸ், வைல்ட் லைஃப், இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும், பராமரிக்கணும். டெவலப் சயின்டிஃபிக் திங்கிங் அண்ட் ஹியூமனிட்டி, அறிவியல் ரீதியாக நம்ம வளர்ச்சி அடையணும். அவாய்டு வயலன்ஸ், அகிம்சையை கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. ப்ரொடெக்ட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கணும். பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் ஏஜ் 6 to 14 years. 6லேருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும், 14 வயசு வரைக்கும் படிப்பை கொடுத்தே ஆகும். ஓகேவா? ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் டிராஃப்டிங் கமிட்டி, லீகல் எக்ஸ்பர்ட். டிராஃப்டிங் கமிட்டியில பெருந்தாலும் யார் யாருன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா கண்டிப்பா பல டைம் கேட்டுட்டே இருக்காங்க. டிராஃப்டிங் கமிட்டியில கண்டிப்பா படிச்சே ஆகும். அதுல முதல் இருந்தது டாக்டர் அம்பேத்கர், என் கோபாலசுவாமி, KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசுவாமி. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர் BR அம்பேத்கர் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு? 395 ஆர்டிகல் இருந்திருக்கு அவங்க டிராஃப்ட் என்ன சொல்றது ஜனவரி 26 அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு 448 ஆர்டிகல், 448 ஆர்டிகல்ஸ் we are having. 22 பார்ட்ஸ் இருந்திருக்கு, இப்போ 25 பார்ட்ஸ் இருக்கு. 8 ஸ்கெடியூல் இருந்திருக்கு, இப்போ 12 ஸ்கெடியூல்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதோட ஒரிஜினல் காப்பி ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் kept in helium filled cases in parliamentary library. பார்லிமெண்டரி லைப்ரரியில இன்னும் இது இருக்கு. ஓகேவா? kept in helium filled cases in parliament library. ஓகேவா? ஓகே. அடுத்த சம்மரி பாயிண்ட்ஸ். கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்டட். இப்போ இந்த ஓவராலா நம்ம படிச்சதை என்ன செய்யறோம், சிம்பிளா இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? இதான் சம்மரிங்கிறது. கான்ஸ்டியூஷன் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆனது? 26 January 1950. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் கவர்மெண்ட், ஆனால் நான் மேண்டரி. டாக்டர் அம்பேத்கர் வந்து ஃபாதர் அண்ட் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். யூனிவர்சல் அடல்ட்டோட வயசு 18. எவ்ரி சிட்டிசன் மஸ்ட் ஃபாலோ டியூட்டிஸை ஃபாலோ பண்ணணும். கான்ஸ்டியூஷன் என்சர் ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஓகேவா? ஓகே, இதோட எண்டு. ஓகே. ஸோ இந்த படம் ரொம்ப சிம்பிளான படம் தான், ஒரு தடவை வாசிச்சுட்டாலே போதும். பட் அந்த நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தனியாக ரீகால் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா மறக்கக்கூடியது அது எல்லாமே. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ டிசம்பர் மாதம் படித்தேன் இல்லையா? ஆமாம், டிசம்பர் 12 எப்போன்னு தெரில, எஸ்ஐ எக்ஸாம். எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க என்னுடைய ஒரே கருத்து என்னன்னா,
6th to 12th வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருங்க. அதுலேருந்து மட்டும்தான் கேள்வி வரும், வேறு எதுலேருந்து கேள்வி வராது. ஓகேவா? தமிழையும் நல்லா படிச்சிருங்க. இந்த நான் போடுற வீடியோஸை கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துட்டு எழுதிருங்க நோட்ஸாக. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.